குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஆடிபிளா இருக்கா? Yes, மேம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? yes, ma'am. எல்லாருக்குமே வெல்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ். நான் உங்களுக்கு மேக்ஸும் யூனிட் 8 ஹேண்டில் பண்ணுவேன். எல்லாருக்கும் மேக்ஸோட சின்ன சின்ன இன்ட்ரோடக்ஷன் தெரியும்ல? கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ இல்ல சிம்பிளிஃபிகேஷனோ இல்ல எல்சிஎமோ பார்த்திருப்போம். இந்த தடவை நம்ம என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயே நிறைய டாபிக்ஸ் வந்து உள்ள வந்துடும். பர்சன்டேஜா இருக்கட்டும், இல்ல டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ஏஜ் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் தான் ஆரம்பிக்கும். அதுதான் அதோட பேஸே. ஸோ இந்த தடவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் சீரீஸ்லயே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ ப்ராப்பரா நோட் மெயின்டைன் பண்ணிக்காங்க, சம்ஸ் எழுதுங்க, ஹோம்ஒர்க் கொடுக்க சம்ஸ்லாம் போடணும். மேக்ஸ் எல்லாருக்குமே உனக்கு மேக்ஸ் வந்து தெரியும்ல? எப்படி கேட்குறேன் அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் இல்ல ரொம்ப பொறுமையா ரொம்ப பேசிக்ஸா சொல்லணுமா இல்ல ஒரு ஃப்ளோல அப்படி போயிட்டே இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்க பேசுனீங்கன்னா நீங்களா என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மெதுவாவே போங்க, அப்புறம் ஆமா, அதான் கரெக்டாவும் இருக்கும். எடுத்தோடனே வேகமா போறது வந்து செட் ஆகாது. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்றத பொறுத்துதான் வந்து நம்மளோட ஸ்பீடே நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம். நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு பேசுறேன். ஸோ பேசினீங்கன்னா தான் தெரியும் எனக்கு. வேற எதுவும் பேசணுமா? சஜஷன் சொல்றீங்களா? என் கிளாஸ்ல நீங்க வந்து பேசணும். பேசல அப்படின்னா கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு வந்து மறுபடியும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பேன் நீங்க பேசுற வரைக்கும். ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் இந்த சப்ஜெக்ட் கவர் ஆகுதுன்னு சொல்றேன் எழுதிக்காங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1 சாப்டர் 3ல இருக்கு. இதே 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சாப்டர் 4லயும் இந்த சப்ஜெக்ட் கவர் ஆகும். எக்ஸாக்டா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மட்டும் சொல்லலாம். கிளாஸ்க்குள்ள போயிடலாம். முதல் ரேஷியோ நம்ம எப்படி எழுதுவோம்? A/B அப்படி எழுதுவோம். இது எப்படி சொல்லலாம்? இது வந்து ஷேடட், இது அன்ஷேடட். இப்ப இது ரெண்டுமே இந்த ரெண்டையும் நான் ரேஷியோல சொல்லணும். எப்படி சொல்லலாம்? 1:1 புரியல, என்ன சொல்றீங்க? 1:1 இல்ல 1:2 இல்ல 2:1 இல்ல 2:2
1:1 ma'am. 1:1. இதனாலுமே இதுதான் கிடைக்க போதா நமக்கு. அப்ப இது என்ன சொல்ல வருது? இந்த 1:1 என்ன மீனிங் இதுக்கு? ஒரு பாருங்க, இப்ப நம்ம விகிதம் இதான் பார்க்க போறோம். எனக்கு கொடுத்துக்கக்கூடியதுல ஒரு சைடு வந்து ஃபுல்லா ஷேட் பண்ணிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஷேட் ஆகாமே இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்கு நடுவுல என்ன என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு ரேஷியோன்றது அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல தான் சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப மொத்தமா எனக்கு இங்க ஒரு பங்கு இங்க ஒரு பங்குன்னு 2 பார்ட் இருக்கு. இந்த 2 பார்ட்ல ஒரே ஒரு பார்ட் தான் ஷேட் ஆயிருக்கு, ஷேட் ஆகாம அன்ஷேடட் போர்ஷன் வந்து ஒண்ணு இருக்கு. அப்ப இதுல ஒரு பங்கு, இதுல ஒரு பங்கு, அதான் கணக்கு. மொத்தம் 2 பங்கு. அப்ப இந்த ஒன்னையும் கூட்டினா எனக்கு மொத்த பங்கு தெரிஞ்சிடும். இப்ப டோட்டல் பார்ட்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஒன்னும் இந்த ஒன்னும், அப்ப மொத்தம் 2 பங்கு. இந்த 2 பங்குல ஒரு பங்கு ஷேட் ஆயிருக்கு, ஒரு பங்கு ஷேட் ஆகாம இருக்கு. சோ இது புரியுதா? இப்ப ரேஷியோ எழுதணும் அப்படின்னா என்ன மீன் பண்றாங்கன்றது தெரியுதா? Yes ma'am. இது எப்படி சொல்லலாம்? 2:5 3 ma'am. ஃபர்ஸ்ட் 2:5 நமக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு, 2:3 கிடைச்சிச்சு. அப்புறம் வேற என்ன, வேற எதுவும் சொல்றீங்களா? சரி, இப்ப நம்ம என்னலாமா? டோட்டல் பாக்ஸ் எவ்வளோ? 10 ma'am. ரோல 5, இந்த ரோல 5 அப்படின்னு மொத்தம் 10 பாக்ஸ் இருக்கு. எனக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க? இதெல்லாம் ஷேடட், அன்ஷேடட்னு எனக்கு வேணும். எப்பவுமே ரேஷியோல போடுறப்போ மொத்த நம்பரை போட மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டல் பாக்ஸ் கவுண்டிங் இந்த 10 இருக்கு இல்லையா, இதன் உள்ளே வராது. எப்படி பிரிச்சிருக்காங்கன்றதா, ஏ பின்னு பிரிச்சிருக்காங்களா இல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் பிரிச்சிருக்காங்களா? அந்த கிளாஸ்ல மொத்த ஸ்ட்ரென்த் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்ததுதான். ஆனா நமக்கு ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டும் இன்னொரு கண்டென்ட்டும் தான் வச்சு பேசுவாங்க தவிர்த்து டோட்டல் அமௌண்ட் வச்சு பேசவே மாட்டாங்க. அப்ப இந்த 10 நம்பர் நமக்கு முழுசா இதுல வந்து விழுகாது, இந்த ரேஷியோல வந்து வீதத்துல பேசவே மாட்டோம். எத்தனை வண்ணம் திட்டிருக்காங்க, எத்தனை வண்ணம் திட்டலன்னு தான் பேச போறாங்க. அப்ப மொத்தம் 10 இருக்கு. இந்த 10ல 4 கட்டத்தை நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஷேட் பண்ணிருக்கிறேன், 6 கட்டம் ஷேட் ஆகாம இருக்கு. அப்ப இது 4 6 ஃபர்ஸ்ட் எழுதலாமா? 4 plus 6 10. அப்ப மொத்த பாக்ஸ் எனக்கு 10. இந்த 10ல 4 பாக்ஸ் எனக்கு என்ன இருக்கு, ஷேட் ஆயிருக்கு, 6 பாக்ஸ் ஷேட் ஆகல. இப்ப ஒருவேளை எனக்கு ரேஷியோ 4 6 கொடுத்துட்டாங்கன்னா என்னால கண்டுபிடிக்க முடியும் மொத்தமா கொடுத்துக்கக்கூடிய பாக்ஸோட கவுண்டிங் என்ன அப்படின்னு. என்னது? 10. ஏன்னா 4 ஷேட் பண்ண பாக்ஸ், 6 ஷேட் பண்ணாத பாக்ஸ், அப்ப மொத்தமா இருக்கக்கூடிய பாக்ஸோட எண்ணிக்கை 10. இப்ப ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ரேஷியோன்றது விகிதம்ன்றது அந்த 2 எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஸ்மாலஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும், சின்ன வேல்யூவா இருக்கணும். என்னால மறுபடியும் இந்த 4ஐயும் 6ஐயும் ஃபர்தரா ரெடியூஸ் பண்ண முடியும். ரெடியூஸ் பண்ணா எப்படி கொண்டு வர முடியும்? ரெண்டுமே கேன்சல் ஆகக்கூடிய 4ம் 6ம் டிவைட் ஆகக்கூடிய டேபிள் எது? 2 ma'am. அப்ப கேன்சல் பண்ணோம்னா இது மறுபடியும் 2000, இது மறுபடியும் 3000. அப்ப இத 2:3 நான் இன்னும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல எழுதலாமா? எஸ், அவ்வளவுதான். அப்போ எப்படி நம்ம வந்து ரேஷியோ போடுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
கொஸ்டின் கேட்கலாம். முதல் கேள்வி 3:7 இருக்கு. இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போறா? ஃபர்ஸ்ட் வந்து நில்லுங்க, நான் கேள்வி கேட்கிறேன். மேம் யார் சொல்ல போறது? ராஜகுமாரி மேம். ராஜகுமாரி அக்கா. ஓகே, பேர் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அக்கா சொல்லுங்கக்கா, இதுல மொத்தம் எத்தனை பாக்ஸ் இருக்கு? 3:7 சொல்லிட்டேன். டோட்டல் 10 நம்பர். box மேம். வெரி குட்க்கா. அவ்வளவுதான். என்னால இதை மறுபடியும் சின்னதாக்க முடியுமா இந்த 3:7 அப்படின்ற ரேஷியோவை? மேம் சின்னதாக்க முடியாது மேம். ஓகே, அடுத்து யார் வரா? யாரு? ஜெயந்தி மேம். ஜெயந்தி. ஜெயந்தி சொல்லுங்க. இதுல வந்து எனக்கு நீங்க ரேஷியோ சொல்ல போறீங்க. அன்ஷேடட் பாக்ஸோட எனக்கு ரேஷியோ வேணும். எப்படி சொல்லலாம்? அன்ஷேடோ 6 மேம். சொல்லுங்க. 6 மேம். 6. இப்போ ஷேடுக்கும் அன்ஷேடுக்கும் எனக்கு ரேஷியோ வேணும். எப்படி சொல்லலாம்? 9:6 மேம். 9:6. இந்த மாடல குறைக்க முடியுமா? எஸ் மேம். தேர்ட் டேபிள்ல குறைக்கலாம் மேம். தேர்ட் டேபிள் அடிச்சா 3:2 மேம். வெரி குட். அவ்வளவுதான். 3:2. இப்படிதான் நம்ம ரேஷியோ எழுத போறோம். ஓகேவா? இந்த சம்முக்கு யார் ஆன்சர் சொல்ல போறது? Two is to two மேம். 2:2. இது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஏன் சொன்னீங்கன்னு நீங்க அப்புறமா சொல்லுங்க ராஜகுமாரி அக்கா. ஓகே மேம். வேற ஸ்னேகா, வெண்ணிலா அக்கா, 1:8 மேம். 1:8. இது யார் சொன்னா? வெண்ணிலா மேம். வெண்ணிலா அக்கா. 1:7 மேம். இது யார் சொன்னது? ஜெயந்தி. மேம். 1:7 மேம். ஸ்னேகா 1:7. ராஜி 1:10 மேம். மறுபடியும் சொல்லுங்க. 1:10 மேம். 1:10. நெக்ஸ்ட் வேற யார் இருக்கா? மஞ்சு. இப்ப யார் சொன்னா 1:7? ஓகே. சுமித்ரா 3 மேம். புரியல. 3 மேம். 1:3. பிரேமா அக்கா 'Yes மேம். அக்கா இந்த கேள்விக்கு பதில் இதுக்கு பதில் சொல்லுங்க. ரேஷியோ ஆஃப் ஷேடட் அண்ட் ஷேடட்.
என்ன ரேஷியோ வரும்? சுஜி Ma'am, 1:7. 1:7. ஓகே. இன்னும் மஞ்சு யாஷோ ராஜியும் பேசவே இல்ல. 1:7. 1:7. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏன் 1:7 சொல்றீங்க உங்க ஆன்சர்? 7 தான் மேம். ஏன்னா 8 இது இருக்கு மேம். அதுல 1 ஆட் ஆயிருக்கு. 1:7 தான் மேம். எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷேப்ஸ் கொடுத்த உடனே அதை ஈக்குவலா நம்ம செப்பரேட் பண்ணணும். அப்ப எனக்கு இங்க எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் இருப்பாங்க? இது ஒரு ட்ரையாங்கிள். இதே மாதிரியே 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு மொத்தமா எனக்கு 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் போல இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் எழுத போறோம். இதுல மொத்தம் 8 இருக்கு. அதுல ஒன்னே வந்து எனக்கு ஷேட் ஆயிருக்கு. அப்ப எப்படி எழுதலாம்? இப்ப எனக்கு ஆட் பண்ணா எனக்கு மொத்தமா 8 கிடைச்சிருச்சா? 1 ஷேட் ஆயிருக்கு, 7 ட்ரையாங்கிள் ஷேட் ஆகாம இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு ஷேடு அன்ஷேடோட ரேஷியோ 1:7. ஓகேவா? Okay, ma'am. ராஜகுமாரி அக்காவுக்கோ இல்ல வெண்ணிலா அக்காவுக்கோ டவுட் கிளியர் ஆயிடுச்சா? நீங்க சொன்னது தப்புன்னு ஏன் தப்புன்னு தெரிஞ்சிச்சா? டோட்டல் நம்பரை உள்ள கொண்டு வரக்கூடாதுக்கா. ஷேடு அன்ஷேடு அதுக்கான டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஷேடு எவ்வளவு இருக்கு, அன்ஷேடு தான் சொல்லணும். அப்ப 1:7 தான் ஆன்சர். இந்த 1:10 3 இதெல்லாமே இல்ல. புரியுதா? Yes. இது சொல்லுங்க பாப்போம். இதுவும் ஷேட் 1:2, ma'am. 1:2 1:2, ma'am. புரியல. 1:2 தான். இது கேட்டாங்கன்னா 1:7. இது 1:1. இதுவும் 1:1 தான். நீ பாருங்க, இது ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்ல நான் ஹாஃபா செப்பரேட் பண்றதும் இதுவும் எனக்கு என்னதான் ஒண்ணுதான். இந்த ஹாஃபையும் இந்த ஹாஃபையும் நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு மறுபடியும் எதுதான் கிடைக்கும்? இதே தான் கிடைக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதை நீங்க வெட்டினீங்க அப்படின்னா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். எப்படி நம்ம இதை ஒரு பார்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோமோ, இது வந்து ஹாஃப்னு சொல்றோம்ல, அப்ப இங்கே இது ஒரு ஹாஃப் தானே, ஈக்குவல் ஹாஃப் செப்பரேட் ஆயிருக்கா? இது ஒரு பங்குனா இது ஒரு பங்கு. அப்ப மொத்தமா எனக்கு 4 பங்கு இருக்கு, இல்ல 2 பங்கு இருக்கு. ஒரு பங்கு ஃபுல்லா ஷேட் ஆயிருக்கு, ஒரு பங்கு ஷேட் ஆகாம இருக்கு. அப்ப இந்த டயக்ராமோட ஆன்சர் 1:1. புரியுதா? 1:2 1:3 கிடையாது, 1:1 தான் ஆன்சர். இதுல கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு அடுத்து பிலிம்ஸா இருக்கட்டும் இல்ல மெயின்ஸ் ஆஸ்பெக்டிவா இருக்கட்டும், ஆப்டிடியூடையும் அதுக்கு ஈக்குவலா இப்ப ரீசனிங் வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் ஆனா டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா கவனமா கவனிச்சுட்டாங்க. இப்ப நம்ம அடுத்துள்ள போய்க்கலாம்.
இதுல யாருக்கும் டவுட் இல்லையே? இல்ல மேம். No. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அடுத்து ஒண்ணு இருக்குல்ல, இது விகிதம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அடுத்து பார்க்க போறது இந்த விகித சமம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்க்க போறோம். ப்ரொபோர்ஷன் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 ரேஷியோ எடுத்துக்கிறாங்க. A:B ஒரு ரேஷியோ, C:Dன்னு ஒரு ரேஷியோ. இந்த 2 ரேஷியோவையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். ஈக்குவல்னு போறதுக்கு பதிலா ரேஷியோ நம்ம என்ன பயன்படுத்தும் அப்படின்னா டபுள் லிஸ்ட் போட போறோம். இங்க எப்படி ஒரு லிஸ்ட் போட்டுக்கோமோ அதை 2 போட்டோம் அப்படின்னா அது ஈக்குவல். இந்த ரேஷியோ இந்த ரேஷியோவுக்கு சமம் சொல்ல போறோம். அதான் விகித சமம். இந்த விகிதமும் சமமாக போகுது. இந்த 2 ரேஷியோ ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த ஏவும் இந்த டியும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா A into D equal to இந்த B இந்த C. ஓகேவா? இது புரியுதா நம்ம எழுதியிருக்கிறது? ரெண்டு விகித சமத்துல இருக்கு அப்படின்னு இப்படி இருந்துச்சுனாலே AD அப்படின்ற இந்த அறுதிகள், இந்த விகிதத்தோட இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே, இந்த ரெண்டோட இந்த ப்ராடக்ட் வந்து எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா, இந்த இடைவிகிதத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய இருக்கு இல்லையா, இந்த 2 மீனுக்கும் BC இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் லாஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப AD ஈக்குவல் டு BC. இது எப்போ இந்த 2 ரேஷியோவும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்றப்போ. ஓகேவா? இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. சோ அதை எழுதிக்காங்க. AD equal to BC. ஓகேவா? இப்ப எனக்கு இதுல 4th proportion கேட்பாங்க. 4th proportion என்ன? அதாவது 4வது அந்த விகித சமன் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் இதை எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா D equal to BC by A. பாருங்க, A is to B double is to C is to D. 4th proportion இந்த D 1 2 3 4. இப்ப 4வது இந்த D கேக்குறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த D வேணும். அப்ப இந்த A என்ன ஆயிடும்? ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வர்றப்போ டிவிஷன்ல போயிடுமா? அப்ப D equal to BC by A. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்ப எழுதணும்? 4வது விகித சமன் 4th proportion கேட்டாங்கன்னா D equal to BC by A. ஓகேவா? இதே இதுல எனக்கு என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா, 3rd proportion கேட்டுருவாங்க. அப்படின்னா C தானே. அப்ப C equal to இந்த ஈக்குவேஷனை மாத்தணுமான்னு கேட்க கூடாது. அப்ப எனக்கு ப்ரொபோர்ஷனே எனக்கு 3 தான் இருக்க போகுது. அதாவது A is to B double is to B is to C இந்த மாதிரி மாறிடும். இப்ப எனக்கு 3rd proportionனா இங்க எனக்கு லெட்டர்ஸ் 3 தான் இருக்கணும். இந்த B ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இப்ப எனக்கு C கேக்குறாங்க. C equal to இப்ப என்ன வரும்? எப்பவும் போல அதேதான்.
ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அப்ப பி ஸ்கொயர்ட் பை ஏ. மூன்றாவது விகித சமன் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பை ஏ. நாலாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா டி ஈக்குவல் டு பிசி பை ஏ. எல்லாமே ஒரே ஃபார்முலா தான். இந்த எக்ஸ்ட்ரீம் இந்த கடைசி ரெண்டையும் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இதுல சம்ஸ் பாக்குறப்போ உங்களுக்கு ஏன் இங்க நம்ம பின்னு ஒரே மாதிரி கொடுத்துருக்கோம், அப்ப கொஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படிலாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா ஏ புரியுதா? நாலாவது ப்ரொபோஷன் என்ன எழுதணும், மூணாவது ப்ரொபோஷன் தான் என்ன எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்தது இதே கேள்வியிலேயே இடை விகித சமன் எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா சராசரி விகிதம் எழுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா கேள்வி சராசரி விகிதம். அப்படி இல்லையா இடை விகித சமன். ஒன்னு இப்படி கேட்கலாம், இல்ல இப்படி கேட்கலாம். இங்கிலீஷ்ல ஒன்னு ஆவரேஜ் ரேஷியோ இல்லைன்னா மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரேஷியோ. இந்த ரெண்டுல ஏதாவது இப்படி கேட்கலாம். ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா சிம்பிள் ஏ ரூட் ஆஃப் ஏபி. ஓகேவா? ஓகே. அடுத்து இப்ப நம்ம ரெண்டு ரேஷியோ பார்த்தோமா, இப்ப 3 ரேஷியோ கொடுத்துருவாங்க. A:B, C:D, E:F. இந்த மாதிரி ஒரு 3 ரேஷியோ கொடுத்துட்டு இந்த 3 ரேஷியோவோட கூட்டு விகிதம் கேட்பாங்க. கம்பைன்டு ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. கூட்டு விகிதம் இது எப்படி எழுதணும் அப்படின்னா எல்லாத்தோட ஃபர்ஸ்டுமே ஏ, இந்த ரேஷியோக்கு ஃபர்ஸ்ட் சி, இந்த ரேஷியோட ஃபர்ஸ்ட் இ. ACE ப்ராடக்ட் இதுக்கும் இந்த BDF ஓட ப்ராடக்ட்டுக்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சா அதுதான் கூட்டு விகிதம். ஓகேவா? இந்த ACE இந்த ப்ராடக்ட் ரேஷியோ சிங்கிள் ரேஷியோ தான். ரேஷியோ BDF புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 5 கேள்விக்கும் வச்சு சம்ஸ் பார்க்க போறோம். எழுதிட்டாங்க. Find the fourth proportion to. ஒரு ரேஷியோ கொடுக்குறேன், அதோடைய 4வது விகித சமன் என்னன்னு கண்டுபிடிங்க. 6 இல்ல 56 56 84 80 x. Find x. இப்படியோ இல்ல அப்படின்னா 56, 84, 80 இந்த நம்பருக்கான 4th ப்ரொபோர்ஷன் என்ன இப்படியும் கேட்கலாம். இப்படி கேட்டாலும் நீங்க என்ன எழுதிக்கணும், இந்த 3 நம்பரை இந்த மாதிரி எழுதிக்கணும். 56:84 டபுள் இஸ்டு 3வது நம்பர் 80. அப்ப 4வது நம்பர் என்ன? எங்க இது ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். மேம் 120ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. செக் பண்ணலாம். 120 மேம். 120 தான் மேம். 120 மேம். 120 எல்லாருக்கும் 120 தான் கிடைக்குதா? எஸ். அவ்வளவுதான். இப்ப இந்த சம் எப்படி போட்டோம்?
56 into x equal to 84 into 80. அப்ப எனக்கு x தான் வேணும். இந்த 56 ஸ்ட்ரைட்டாவே அடிங்க, இல்லைன்னா கீழே கொண்டு வந்து கூட அடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 84 into 80 divided by 56. ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக கூட அடிச்சு பழகிக்கோங்க. 21 14 2 டேபிள்ல கேன்சல் ஆகும். சாரி 7 டேபிள் கேன்சல் ஆகும். 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ். இதை அடிச்சா 40. அப்ப 3 into 40 x equal to 120. ஓகேவா? அப்ப நாலாவது விகித சமன் என்னன்னு கேட்டா போட்டுடலாமா? போட்டுருவீங்களா போட மாட்டீங்களா? சரி, போட்டுருவீங்கன்னு நம்பி அடுத்த கேள்வி தரேன், எழுதிக்காங்க. 48 60. இதோட தேர்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுங்க. மூன்றாவது விகித சமன் என்ன? இத நீங்க செஞ்சிட்டீங்கன்னா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்ல நான் வர சொல்லி கொடுக்குறேன். இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து எனக்கு சுஜி சொல்லுவாங்க. போட்டாச்சா? சுமித்ரா ஆன்சர் சொல்லுங்க. 75 மேம். இன்னும் போடலையா? 75 மேம். 75. எஸ் மேம். 75. 75 தான் மேம் வருது. 75 தான் வருது. வேற யாருக்கும் மாறி வருதா? மேம் 75 தான் மேம் வருது. 75 தான் வருது. டன். ஆன்சர் 75 தான். சோ இதை எப்படி எழுதலாம்? தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? a is to b double is to b is to c. இப்படி எழுத போறோம். அப்ப இது a, இந்த b எனக்கு எப்படி இருக்கணும்? இந்த ரெண்டாவது நம்பர் இதுதான் 2 டைம்ஸ் எழுத போறேன். அப்ப 48 is to 60 is to 60 is to இந்த c என்ன? இப்ப c தான் எனக்கு கேள்வி. அப்ப b squared by a. இந்த 60 into 60 divided by 48. இதை நீங்க அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் 75. ஓகேவா? ஓகே மேம். எஸ், வெரி குட். அப்போ இதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை கொடுத்து கேக்குறப்போ நல்லா போட முடியுது. டன். அடுத்த கேள்வி. ஹண்ட்ரட் 64. இந்த ரெண்டு நம்பரோட இடை விகித சமம் என்ன? இடை விகித சமம். இடை விகித சமன். 80 மேம். சி மேம்.
80 மேம். 80. எல்லாருக்கும் 80 கிடைக்குதா? ஃபர்ஸ்ட் இதே வித சமன்பாட்டுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ஏபி. வெரி குட். ரூட் ஆஃப் ஏபி. அப்ப எனக்கு இந்த 100யும் இந்த 64க்கும் நான் ரூட் போட போறேன். 100 ரூட்ல இருந்து வெளில எடுத்தேன்னா எனக்கு 10, 64 வெளில எடுத்தா எனக்கு 8. அப்ப 10 × 8 80. குட். அடுத்த கேள்வி. எட்டு மற்றும் 18. 8 and 18. இந்த ரெண்டுக்குமான சராசரி விகிதம் என்ன? சராசரி விகிதம். மேம் 12. ஏன் 12? யாருக்கு 12 வருதா? மேம். 12. ஸ்னேகா அப்புறம் ஜெயந்தி 12. நானும் 12 மேம். ராஜகுமார் அக்காக்கும் 12. வெண்ணிலா அக்கா, பிரேமா அக்காலாம் பேசவே இல்லையே. 12 தான் மேம். 12 தான் வருது. ஃபர்ஸ்ட் சம்ல 164 இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டா ரூட் போட்டோம், ரூட் வெளில எடுத்தோம். இங்க என்ன பண்ணீங்க? ஸ்ட்ரைட்டா ரூட் போட்டா நம்மளால ரூட் வெளில எடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணிடலாம்? ரூட் ஏபி. அப்ப ஏயும் பி நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ப்ராடக்ட் பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ரூட்டுக்குள்ள 144ன்னு கிடைக்கும். 144க்கு வெளில எடுக்கலாம்ல. இது எதோட ஸ்கொயர் நம்பர்? ஸ்கொயர் நம்பர். அப்ப ஸ்கொயரும் இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். இப்ப எனக்கு ஆன்சர் 12. ஓகேவா? புரியுதா? எஸ் மேம். எஸ். இப்போ அடுத்து 3:2, 5:7, 4:9. இதோட கூட்டு விகிதம் கம்பைன்ட் ரேஷியோ என்ன? கம்பைன்ட் ரேஷியோ சொல்லலாம், இல்ல காம்பவுண்டட் ரேஷியோ, எப்படி சொன்னாலும் இதுதான். இந்த கூட்டு விகிதம் காம்பவுண்டட் இல்லைன்னா கம்பைன்ட் ரேஷியோ இப்படின்னா கேட்கலாம். என்ன வரும்? 10:21. 10:21 மேம். 10:21. ம். வேற யாருக்கும் மாறி கிடைக்குதா? முதல்ல இது கிடைக்குதா? நோ மேம், எனக்கு மாறி கிடைக்குது. ஓகே. 21 தான் மேம். சோ இதுல கூட்டு விகிதம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிருக்கிறோம்? ACE BDF சொன்னோமா? அப்ப அதுல 3 ரேஷியோ இருக்கு, இல்ல 2 ரேஷியோவோ. அதோட ஃபர்ஸ்ட்க்கு நம்பர் எல்லாமே, நியூமரேட்டர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் எழுதணும், டினாமினேட்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எழுதணும். பகுதி ஒரு பக்கம், தொகுதி ஒரு பக்கம், அப்படி எழுத போறீங்க. சரியா? இப்ப ACE என்னென்ன வேல்யூ வரும்? 3:2,
வேற என்ன இருந்துச்சு கேள்வியில? 5:4, ma'am. 3:5:4. 5:4. ஓகே, அடுத்து இந்த பக்கம் Equal to 2:7:9. 7 into 9. 2 into 7 into 9. ஓகேவா? அப்ப இந்த 1 times 3 இங்க 3. அப்புறம் 1 2 இங்க 2 2s are 4. அவ்வளவு. இது ஃபர்தர் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப 5 into 2 10. 7 into 3 21. அப்ப 10:21 தான் ஆன்சர். ஓகேவா? ராஜகுமார் அக்கா இப்ப ஓகேவா? வந்துருச்சு மேம். ஓகே. 4:5 3:7 இந்த ரெண்டுக்குமான கூட்டு வீதம் சொல்லுங்க ராஜகுமார் அக்கா. சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மேம். சொல்லுங்க அப்படியே. 4 into 3 5:7. ஓகே. 4 12 7 35. அப்புறம் எங்க மேம் 4 12 அடிக்க முடியாது மேம். அவ்வளவுதான். அப்ப 12:35 தான் ஆன்சர். ஓகே மேம். இதெல்லாம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு மேம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோக்குள்ள போயிடலாம், சம்ஸ்குள்ள போயிடலாம். புரியல இல்ல இன்னொரு சம்ஸ் எக்ஸாம்பிள் கொடுங்க. அப்புறம் நீங்க கேட்டதான் எனக்கு தெரியும். சும்மா ரெக்கார்டர் கிளாஸா நான் ரெண்டு சம் 2 எக்ஸாம்பிள் அப்படி போயிட்டே இருக்கலாம். இப்ப நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்க சொல்ற பொறுத்தான் அடிஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்து 3:5 ஒரு ரேஷியோ இருக்கு. இதோட இன்வர்ஸ் ரேஷியோ என்னவா இருக்கும்? அதாவது தலைகீழிக்கான இந்த ரேஷியோ இன்வர்ஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ரேஷியோ எப்படி இருக்கும்? சொல்லுங்க. 5:3. ஒண்ணும் இல்ல, 3/5 இதான் நம்ம எப்படி எழுதுறோம்? 3:5 எழுதுறோம். இதுக்கு எனக்கு இன்வர்ஸ் வேணும். அப்ப என்ன பண்ண போறேன்? மேல ஒரு 1/, போடுவோமா? அப்ப 1/, பண்ணா இந்த 5 மேல போயிடும். 5:3 எழுத போறோம். புரியுதா? 3:5 இன்வர்ஸ் 5:3. அடுத்து ஒருவேளை இப்படியேதான் நம்ம போட போறோம் அப்படின்னா இந்த 2:3:4 இதோட இன்வர்ஸ் என்னவா இருக்கும்? 2 இருந்துச்சு, மேல ஒரு 1 போட்டோம், மாத்தி போட்டு எழுதிட்டோம். 3 இருந்துச்சுன்னா எப்படி போடுறது? எனக்கு இதுக்கும் இன்வர்ஸ் தான் வேணும், தலைகீழி தான் வேணும். போட்டு அப்படி போடுறதா மேம்? இல்ல, அப்படி போட முடியாது. அப்படி போட முடியாது அப்படின்னா போனதுல போட்டோம்ல, அப்ப அதுவும் சரிதானே அப்படின்னு கேட்கணும்ல. அப்ப இதுவுமே என்னதான் அப்படின்னா தப்புதான். இப்படி நம்ம 1/, எல்லாம் போடக்கூடாது. அப்ப இங்க இப்படி நம்ம செஞ்சது ஃபர்ஸ்ட் தப்பு. 1/ன்னு போடுறது கிடையாது இன்வர்ஸ் ரேஷியோ. இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3:5 நம்ம ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் பண்ணி தலைகீழா எழுதணும். 3:5 ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் பண்ணணும். அப்ப 1/3 1/5. இப்ப எனக்கு என்ன பண்ணுனா கீழே கூடிய இந்த பகுதிகளை நான் சமப்படுத்தணும். டினாமினேட்டரை ஒரே மாதிரி ஆக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா?
அப்ப 2 இருக்கிறதுனால நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஓகே தான். இல்ல எல்சிஎம் எடுத்தாலும் ஓகே தான். எல்சிஎம் எடுத்தோம்னா 3க்கும் 5க்கும் 15 கிடைக்கும். இப்ப மேல எனக்கு கீழே 15 என்ன பண்ணிக்கணும் இந்த ரேஷியோ நானு? 5 3 5 மேம். மேலேயும் 1 இப்படி பண்ணிக்கலாம். அப்ப இங்க 5 இங்க 3 இந்த 15 15 ஒரே மாதிரி இருக்கிறது கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரேஷியோ 5:16 கிடைச்சிருச்சா? எஸ் மேம். அப்படி இல்லையா வந்த எல்சிஎம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பக்கம் இன்ட் பண்ணிக்கோங்க. 1 3 5 3s are 15 1 5 3 5s are 15. அப்படி ரேஷியோ எனக்கு என்னதான் 5:3. அப்ப 3:5 ஓட இன்வெர்ஸ்டோட ரேஷியோ 5:3. புரியுதா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இப்படிதான் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சிருச்சா? இப்ப சொல்லுங்க பாப்போம். 2:3:4 ஓட இன்வெர்ஸ்டு ரேஷியோ என்ன? தலைகீழி விகிதம் 4:3 மேம். 6:4:3. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு யார் சொல்றது? இப்ப நம்ம பதில் சொன்ன ஸ்னேகாவே சொல்லுவாங்க. எப்படி போட்ட ஸ்னேகா இத? மேம் சொல்றேன் மேம். இது வந்து நம்ம 1/2 1/3 1/4 எடுத்துக்கணும் மேம். இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 12 வரும் மேம். அப்ப இங்க வந்து ஈராறா 12 கிடைக்கும் மேம். இங்க முன்னாங்க 12 கிடைக்கும் மேம். இங்க 4 12 கிடைக்கும் மேம். அப்ப 6:4:3 கிடைக்கும் மேம். அவ்வளவுதான். எனக்கு நான் வர எல்சிஎம் நீங்க இங்க இன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்ப இப்படியே இன்ட் பண்ணிக்கலாம். அடிச்சா இங்க 6 இங்க 4 இங்க 3. அப்ப 6:4:3 ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோமா? புரியுதா? புரிஞ்சா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கும். இப்ப நீங்களா செய்யுங்க. 7:5:10 இது சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் என்ன வருது? மேம் 10:14:7 மேம். 10:14:7 யாருக்கெல்லாம் கிடைச்சிச்சு? பிரேமாக்காக்கு, ராஜகுமாரி அக்காக்கு, ஸ்னேகாக்கு, வெண்ணிலா அக்கா கிடைச்சிச்சா? வெண்ணிலா அக்கா போட்டீங்க. 14:7 மேம். ஜெயந்தி கிடைச்சிருச்சு. சுஜி கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு மேம். கிடைச்சிருச்சு மேம். சுமித்ராக்கு கிடைச்சிருச்சு. ராஜிக் கிடைச்சிருச்சு. மஞ்சு போட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம் எப்படி போட்டீங்கன்னு. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. மேம் சொல்லட்டுமா மேம்? இல்லக்கா இன்னும் ஒரு நிமிஷம். அவங்க சொல்றாங்கன்னு தெரியலையே. சொல்றீங்களா சொல்லலையா? ராஜி
சொல்லவா மேம்? சொல்லுங்க. 7:5:10 வந்து எல்சிஎம் எடுத்தா 17 வரும் மேம். LCM எடுத்தா 70 வரும். அத வந்து அப்படியே 1/7 அப்புறம் 1/5 1/10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 10:14:7 கிடைக்கும் மேம். அவ்வளவுதான். இந்த பக்கம் நம்ம 70 அடிச்சு கொடுக்க போறோம். அப்ப 10:14:7. சோ இது ஈஸியா போட்டுடலாம். இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இன்னொரு டவுட் மேம் எனக்கு. மேம் நீங்க எல்சிஎம் சைடுல வச்சு அடிச்சு குடுக்குற மாதிரி ஒண்ணு சொன்னீங்க மேம், அந்த மெத்தட் எப்படி மேம்? புரியலக்கா. என்ன? எல்சிஎம் சைடுல வச்சு அடிச்சு குடுக்குற மாதிரி ஒரு மெத்தட் சொன்னீங்களா மேம்? இல்லக்கா, இங்க பாருங்க, இதுக்கே நமக்கு எல்சிஎம் 70ங்களா? 1/7 இன்ட்டு 70ன்னு போடுங்க. அப்ப 7 70 அடிச்சோம்னா 10. இப்ப 10 வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் 1/5 இன்ட்டு 70 அடிங்க. இப்ப 14 கிடைக்கும். 14. 1 இன்ட்டு 10 இன்ட்டு 70 0 அடிச்சோம்னா 7. 7. 10:14:7. ஓகேவாக்கா? மேம் அடுத்தது (2a = 3b = 5c) அப்படின்னா a:b:c என்பது 2, 3, 5 மேம். சொல்லுங்க. சரி, இது ஒண்ணு நான் சொல்லி கொடுத்துறேன், அப்புறமா நம்ம செய்யலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி போடணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏபி இது ரெண்டு எடுத்துக்கலாம். a/b, அதாவது 2a = 3b. இப்ப எனக்கு a/b இந்த b கீழே வந்துருச்சு. a/b வந்துச்சுன்னா இந்த 2 எப்படி போகும்? கீழே போயிருமா? 3/2 போகுமா? அப்ப a:b யோட ரேஷியோ 3:2. இப்ப அடுத்து இந்த bcக்கு ரேஷியோ எடுத்துக்க போறோம். b/c போட்டா எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்கும்? 3/5 5/3? 5/3. இந்த bக்கு கீழே c வந்துச்சுன்னா இந்த 3 தான் கீழே போகும். அப்ப 5/3. ஓகேவா? சோ இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒண்ணு பார்க்க போறோம். பாருங்க, a:b யோட ரேஷியோ எனக்கு 3:2 கிடைச்சிச்சு. அப்புறம் b:c யோட ரேஷியோ எனக்கு 5:3 கிடைச்சிச்சு. எனக்கு கேட்ட கேள்வி a:b. பாருங்க, இந்த ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. இங்க a, இங்கேயும் b, இங்கேயும் b, c. அப்ப a,b,c யோட ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த டிக் ஃபார்மட்ல எழுத போறோம். அதனால டிக் ஃபார்மட் அப்படின்னா இந்த 3 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 × 5 இது ஒரு ரேஷியோ. அப்புறம் இந்த 5 × 2 இது ஒரு இதை போட்டுக்கணும். 5 × 2 இதுதான் b யோட வேல்யூ. ரேஷியோ 2 × 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 3s are 15 5 2s are 10 2 3s are 6. 5 15 10 6 இந்த மூணு அடிக்க முடியாது. அப்ப a:b:c யோட வேல்யூ 15:10:6. புரியுதா? எனக்கு கேள்வி 2a = 3b = 5c கொடுத்துட்டு abc யோட வேல்யூ கேட்டாங்க, a:b:c யோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். a:b b:c ரெண்டு ரேஷியோ கண்டுபிடிச்சு வச்சுட்டு அதுக்கு நான் a:b:c ரேஷியோ போட்டேன் அப்படின்னா எனக்கு 15:10:6 கிடைக்கும். ஸோ இதுல நம்ம இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையும் பார்த்துருக்கோம். இப்ப ரெண்டு ரேஷியோ கொடுத்துட்டு பிபின்னு ஒரே மாதிரி இருந்து a:b:c கேட்டாங்க அப்படின்னா
இந்த டிக் ஃபார்மட்ல போடணும். இந்த டிக் ஃபார்மட் புரியுதா? இந்த 2 அப்புறம் கிராஸா பண்ணணும், அப்புறம் இந்த 2ஐயும் பண்ணணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு ரேஷியோ போட்டு இங்க எழுதிக்கணும். மேம் நோட் புரியுதா? பண்ணிக்கிறேன் மேம். பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே காட்டுறேன். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சோ இதுக்கு நம்ம எங்க இருந்து வரலாம் அப்படின்னா, A/Bன்னு ஒரு ரேஷியோ இருக்கு, அதோட வேல்யூ 3:2. B/Cன்னு ஒரு ரேஷியோ கொடுக்குறாங்க, அதோட வேல்யூ 5:3. எனக்கு கேட்ட கேள்வி A/B/C இது என்னன்னு கேக்குறாங்க. சென்டர்ல இருந்து பாதில இருந்து வருவேன், ஆனா நீங்க இங்க இருந்தே ஒரு செட்டா கவனிங்க. இப்படி எனக்கு 2 ரேஷியோ கொடுத்துட்டு A/B/C கேக்குறாங்க. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, எனக்கு இந்த B ரெண்டும் சமமா இருக்கணும், BBன்னு ஒரே மாதிரி இருக்கணும். எனக்கு இங்கேயும் ஒரே வேல்யூ இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு கேட்ட கேள்வியில AB BC இந்த BB ஒரே மாதிரி இருக்கணும், A/BC கேக்குறாங்க. இப்படி கேட்டா நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிக் மாதிரி போடணும். அதாவது 3, 5 ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ப்ராடக்ட் எடுத்துக்கணும், ரேஷியோ இந்த 5ஐயும் 2க்கும் அடுத்தது போடணும். இந்த வேல்யூ தான் ஏக்கான வேல்யூ, இப்ப கண்டுபிடிக்க போறது பிக்கானது. 5 × 2 ரேஷியோ 2 × 3 டிக் மாதிரி. இது ஞாபகம் ஃபர்ஸ்ட் இப்படி இப்படி அப்புறம் இப்படி. 5 3s are 15, 5 2s are 10, 3 2s are 6. அப்ப இந்த 2 ரேஷியோவோட ஏபிசி வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா 15:10:6. ஓகேவா? ஓகே மேம், தேங்க் யூ. இது யூஸ்வலா இங்க இருந்தே சம் இப்படியே கேட்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை விட கொஞ்சம் மேல போயிட்டோம். எப்படி போயிருக்கோம்? 2A = 3B = 5C. இதுல எனக்கு A/B/C கேக்குறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2ஐயும் எடுத்துக்கிறோம். 2A = 3B. ஏன்னா 2Aவும் 3B ஈக்குவல் தானே, அப்ப இந்த 2ஐயும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டா இது ஏன் இந்த 2 எடுத்துக்கணும் அப்படின்னா, இங்க எனக்கு கேட்டுக்கிறது A/B/C. எனக்கு இப்படி இருக்குன்றப்போ நான் சொல்லி கொடுத்தேன்னா, A/Bன்னு ஒண்ணு வரணும், அப்புறம் B/Cன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த 2 சமமா இருக்கிறப்போ என்னால ஈஸியா A/B/C கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நம்ம இப்படி AB அப்புறம் BCன்னு வர மாதிரி எடுத்துக்கிறோம். ஏன் 2Aயும் 5C எடுத்துக்க கூடாதா அப்புறம் ஒரு கேள்வி வரும்ல, அதுக்காண்டா சொல்றேன். இப்படி நம்ம AB BCன்னு எடுத்தோம்னா என்னால ஈஸியா A/B/C கண்டுபிடிக்க முடியும். இங்கேயும் அதான் கேக்குறாங்க, சோ ஆன்சர் கிடைச்சிடும். நம்ம இப்படி எழுதுறோம். அப்ப இந்த 2Aயும் 3B ஈக்குவேட் பண்றேன். எனக்கு AB தான் வேணும், அப்ப B = கீழே வந்துச்சுன்னா டிவிஷன்ல வந்துரும். அப்ப இது கீழே வந்தா அடுத்து இதுதான் கீழே வரணும், அப்ப இது 3/2. இப்ப A/B யோட வேல்யூ 3:2 கிடைச்சிருச்சு. அடுத்து எனக்கு BC தான் வேணும், அப்ப இந்த 3B 5C தான் எடுத்துக்கணும். நான் BC ரேஷியோ போட்டேன்னா எனக்கு 5:3. ஏன்னா C கீழே வந்துச்சுன்னா அடுத்து என்னதான் வரணும், 3 தான் கீழே வரணும், அப்ப 5:3. A/B கிடைச்சிருச்சு 3:2ன்னு, BC கிடைச்சிருச்சு 5:3ன்னு. மறுபடியும் ABC வேணும்னா இந்த டிக் ஃபார்மட்ல போட்டப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு, 15:10:6. புரிஞ்சா? புரிஞ்சா? இது இருக்கட்டும்.
இப்போ புரிஞ்சான்னு செக் பண்ணக்காண்டி இன்னொரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். இங்க இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டு நாங்க போயிருந்துக்கலாம். இதுக்கு ஆன்சர் சொல்லவா மேம்? சொல்லுங்கக்கா. 4:3:7 மேம். 4:3:7. 7 வந்திருக்கு மேம். இங்க பிபி சமமா இருக்கு. டிக் மாடல்ல போடலாம். இங்க பாருங்களேன், இங்கேயும் பிபி, இங்கேயும் 3, இங்கேயும் 3னா ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 4 இங்க எழுதிக்கோங்க. இந்த 3 2 1 தானே, அது போல 3 போட்டுக்காங்க. இந்த 7 அப்படிங்க போட்டுக்காங்க. அப்போ அவ்வளவுதான் 4:3:7. ஓகேவா? இல்ல நான் அந்த டிக் மாடல் தான் போடுவேன் அப்படின்னா 12:9:21 கிடைக்கும். மறுபடியும் இதை நம்ம தேர்ட் டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 4:3:7 கிடைக்கும். ஓகேவா? ஒரு ஸ்டெப் நம்ம என்ன பண்ண ரெடியூஸ் பண்ணிக்கலாம். எப்போ இங்கேயும் ஒரே மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா அப்படியே இது ஏ, இதுதான் பி, இது சி. ஓகேவா? இது புரியுதா? இப்ப சமமா இருந்தா ஈஸியா போடலாம். ஒருவேளை வேற வேற இருக்கு. எப்படி இருக்கு? A:B யோட வேல்யூ 5:3, B:C யோட வேல்யூ 4:7. இப்ப என்ன பண்ணணும்? ஒரே மாதிரி இல்ல, ஆனா எனக்கு இங்க B இங்க B தான் இருக்கு. A:B:C தான் கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ணணும் நானு? அவ்வளவுதான். போட்டான்னு சொல்லுங்க பாப்போம். 20:12:21. 20:12:21. அவ்வளவுதான். Yes, ma'am. அப்போ இது புரியுதா? A:B யோட வேல்யூ 3:4, C:D யோட வேல்யூ 5:6. அப்ப A:B:C:D கேட்டா நான் என்ன பண்ணணும்? இந்த கேள்வி. இந்த இடத்துல ABC பிபி சேம் இல்ல மேம். இதுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி 4 ரேஷியோ எழுத போறோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரே மாதிரி தான் வரணும். அப்படி வரலன்னா என்னால இதை சேர்த்து எழுத முடியாது. ABCD 4 போட்டு சொல்லுங்கன்னா இதுக்கு இந்த டிக் மாடலோ இல்ல எந்த மாடலும் வராது. இது போட முடியாது. cannot be determined அப்படின்னு சொல்லிடணும். ஓகேவா? அப்ப உங்களுக்கு இந்த பிபி சேமா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். அந்த 2A = 3B. இப்ப அது போட்டா புரிஞ்சிருமா? போட்டுருவீங்களா? இப்ப நம்ம அதுல அடுத்து போயிக்கலாம். அடுத்து போவோம். A/5 = B/4 = C/6. இப்படி இருந்துச்சுன்னா then find A:B:C.
இப்ப என்ன பண்ணலாம்? சோ இதையும் ஞாபகம் வச்சுக்காங்க. டினாமினேட்டர்ல மட்டுமே நம்பர் இருந்து பகுதியில மட்டுமே நம்பர் இருந்து தொகுதியில ஏபிசின்னு இருந்துச்சு அப்படின்னா டினாமினேட்டர் என்னவோ அதேதான் நியூமரேட்டர். அப்ப ஏ தான் 5, ஏ ஈக்குவல் டு 5, பி ஈக்குவல் டு 4, சி ஈக்குவல் டு 6. நான் கேக்குறது ஏ இஸ்டு பி இஸ்டு சி. அப்ப 5 இஸ்டு 4 இஸ்டு 6. புரியுதா? கீழே நியூமரேட்டர்ல நம்பர் இருந்து மேல ஏபிசி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏ தான் 5, இந்த பி தான் 4, இந்த சி தான் 6. அப்ப ஆன்சர் 5 இஸ்டு 4 இஸ்டு 6. புரியுதா? எஸ் மேம். எஸ். இப்ப இந்த ரெண்டும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க. 2/3 A equal to 5/4 B equal to 1/7 C. Find A is to B is to C. சொல்லுங்க. பதினஞ்சு இஸ்டு 8 இஸ்டு 70 மேம். மறுபடியும் சொல்லுங்க. 15 இஸ்டு 8 இஸ்டு 70 மேம். வருதா இந்த ஆன்சர் எல்லாருக்கும்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸ்னேகா, எப்படி போட்டீங்க? எஸ் மேம். நம்ம பழைய மாதிரி தான் மேம். ஃபர்ஸ்ட் வந்து ஏவியும் பியும் எடுத்துக்கிட்டேன் மேம். அப்போ எடுத்தோன்னா 2/3 ஏ ஈக்குவல் டு 5/4 பி அப்படின்னு எடுத்தோன்னையும் ஏவியும் பியும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீத போனால் 5/4 இன்ட்டு 3/2ன்னு வரும் மேம். அப்போ ஏ பை பியோட வேல்யூ பார்த்தோன்னா 15/8 அப்படின்னு கிடைக்கும் மேம். அதுக்கடுத்து இன்னும் எஸ் மேம் சொல்லுவாங்க. A is to B வேணும். அப்ப என்ன பண்ணிடுவேன்? இங்க 2/, இங்க 5/4 வந்துரும். எஸ் மேம். இப்ப டிவைடட் பை 2/3 போகும். அது மேல போயிடுச்சு. அப்ப 3/2. இப்ப 15/8. by 8 மேம். அடுத்து பார்த்தோம்னா இன்னொன்று எடுக்கணும் மேம். 5/4 பி ஈக்குவல் டு 1/7 சி மேம். அதில் இப்போ பி பை சி தனியாக வச்சுக்கணும் மேம். வச்சோன்னா 1/7 இன்ட்டு 4/5ன்னு கிடைக்கும் மேம். அப்போ 4/35ன்னு கிடைக்கும் மேம்.
அடுத்து என்ன பண்ணலாம்? A is to அடுத்து நம்ம எப்பயும் போல பண்றது மேம் டிக் ஃபார்முலா. அப்ப 15 நாங்க 60ன்னு கிடைக்கும் மேம். 8 நாங்க 32ன்னு கிடைக்கும் மேம். அடுத்து வந்து 8 இன்ட்டு 35ன்னு பார்த்தோம்னா 280ன்னு கிடைக்கும் மேம். அப்ப நம்ம எல்லாத்தையும் அடிக்கிற வேல்யூ மாதிரி இருக்குல்ல மேம். ரெண்டாம் வாய்ப்பால சின்ன நம்பர்ல அடிச்சோம்னா 30 கிடைக்கும் மேம். அடுத்து 16 கிடைக்கும் மேம். 140 கிடைக்கும் மேம். மறுபடியும் அடுத்து அடுத்து போனா 15 8 70 மேம். வெரி குட். யாருக்கும் டவுட் இருக்கா? ஆனா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, கொஞ்சம் டிவிஷன்ல கொடுத்துட்டா பெருசா போடுற மாதிரி வருதுல்ல. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு நம்ம கிட்ட வேற ஒரு மெத்தடும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்துருக்காங்க 2/3 A = 5/4 B = 1/7 C. A is to B is to C கேக்குறாங்க. இப்ப எனக்கு A ஓட வேல்யூ வேணும் சரிங்களா? இங்க இங்க வந்து எங்க A ஓட வேல்யூ இருக்கு? இங்க இருக்கு. இந்த 2A/3ல இந்த 2 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்னா மறைச்சுக்கிறேன். இது இல்லாம இந்த A ஓட டினாமினேட்டர் என்னது? 3 இன்ட்டு மத்ததுல B ல நியூமரேட்டர், C ல நியூமரேட்டர். 3 × 5 × 1 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 3s are 15 வந்துருச்சா? இப்ப அடுத்து எனக்கு B யோட வேல்யூ வேணும். அப்ப B யோட வேல்யூ எடுக்கிறப்போ இந்த 5 நான் மறைச்சுக்கணும். இதை நான் போடக்கூடாது. நியூமரேட்டர் போடாம டினாமினேட்டர் எடுத்துக்கணும். அப்ப 4 இன்ட்டு மத்த ஏக்கும் சிக்கும் நியூமரேட்டர். நியூமரேட்டர் இங்க என்னது? 2. இங்க என்னது? 1. அப்ப 4 2s are 8 வந்துருச்சா? அடுத்து C யோட வேல்யூ வேணும். நியூமரேட்டர் போடக்கூடாது. இது டினாமினேட்டர் தான் எடுத்துக்கணும். அப்ப 7. மற்ற ரெண்டுக்குமே நியூமரேட்டர் தொகுதி எடுத்துக்கணும். 7 இன்ட்டு 2 இன்ட்டு 5 2 10 10 இன்ட்டு 7 70. ஸோ வந்துருச்சா ஒரே ஸ்டெப்லயே 15:8:70 அப்படின்னு. ஃபிராக்ஷன் இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்ற ரெண்டுக்குமே ஈஸி தான். புரியுதா? இது புரியுதா இல்ல என்ன தடவை சொல்லவா? இது புரிஞ்சிருச்சுல? வெறும் டினாமினேட்டர் நம்பர் இருந்தா ஏக்கு அதே நம்பர் தான். இது ஓகேவா எல்லாருக்குமே? இது ஓகேவா? 2A = 3B = 5C கொடுத்த அந்த சம் ஓகேவா? இந்த ஃபிராக்ஷன் சம் போட்டுருவீங்களா? இல்ல இந்த செகண்ட் சொன்னது மறுபடியும் சொல்லவா? சரி புரிஞ்சுச்சுன்னா சொல்லணுமா? போட்டீங்களாக்கா? மேம் புரிஞ்சு மேம். அதான் எஸ் மேம்னா புரிஞ்சிச்சு. தென் இப்ப அடுத்து போயிடலாம். எழுதிக்கோங்க. சம் A is to B யோட வேல்யூ 2:6. B is to C யோட வேல்யூ 18:5. அப்போ A is to B is to C என்னது? எல்லாரும் போட்டு பதில் பேசலாம்.
சம் பார்த்துக்காங்க. எஸ் மேம் போட்டாச்சு. ஆன்சர் என்னது வருது? 6:5. 6:18:5. வெரி குட். எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா? இல்ல சொல்லணுமா எப்படி வந்துச்சுன்னு? இல்ல நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஒரு வேலை இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க பிபின்னு இருக்கா, இங்க 6:18 இருக்கு. என்னால இந்த 6 என்ன பண்ண முடியும்? 18 ஆக்க முடியும். முடியும் தானே? முடியும். இன்டு 3 பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ என்னவா மாறிடும்? 6:18 மாறிடுமா? இதை மட்டும் மாத்தக்கூடாது, மொத்தமா தான் மாத்தணும். சரிங்களா? அப்ப ரெண்டுமே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க 6:18 ஆயிரும். அப்ப இங்கேயும் 18 இங்கேயும் 18. அப்ப என்ன ஆயிருது? ஏக்கு 6, பிக்கு 18, சிக்கு 5 போட்டுக்கலாமா? இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த சம். A/B ஓட வேல்யூ 5:2. B/C ஓட வேல்யூ 3:1. C/D ஓட வேல்யூ 8:5. இப்போ எனக்கு A/B/C/D என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம 2 கொடுத்து, அதாவது இந்த A/B இந்த C/D சொல்லி ABCD கேட்டாங்கன்னா அது cannot be determined சொல்லி கொடுத்தோம். ஆனா இங்க அந்த சம் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க? A/B, B/C, C/D. Bக்கு B சரியா இருக்கு, Cக்கு C சரியா இருக்கு. அப்ப ABCD கேக்குறாங்க. சோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதையும் அப்ப மாதிரியே இந்த டிக் ஃபார்மட்ல பண்ணலாம். 5:6:15:8. மறுபடியும் சொல்லுங்கக்கா. 5:6:15:8 மேம். இல்ல, பாத்துடலாமா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அது மாதிரிலாம் கொஞ்சம் வேற ஒண்ணு. ABCDன்னு ஃபர்ஸ்ட் மேல எழுதிக்காங்க. முதல்ல நமக்கு A/B யோட வேல்யூ என்ன? 5:2. அப்ப ABக்கு நேரா 5:2 எழுதிக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ B/C யோட வேல்யூ 3:1. 3 இங்க Cக்கு நேரா 1. அடுத்து என்ன ரேஷியோ? C/D. இதோட வேல்யூ 8:5. அப்ப இங்கெல்லாம் பிளாங்கா இருக்கும்ல, அப்ப என்ன பண்ணணும்னா இந்த CDக்கு இங்க என்ன நம்பர் இருக்கோ 2, அந்த நம்பரை இங்கே 2 எழுதிக்கும். ஓகேவா? இங்க 3 இருக்கு, அப்ப இங்க பிளாங்கா இருக்குன்னா மறுபடியும் இங்கேயும் 3 எழுதிக்காங்க. 1 இருக்கு, 1 பக்கத்துல பிளாங்க் இருந்துச்சுன்னா இந்த பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும், 1. அப்ப இங்க 8 இருக்கு, இங்க 2 பிளாங்க் இருக்குன்னா இங்க 8, 8. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே இன்ட் பண்ணி இங்க எழுதுங்க. 5 3s are 15. 15 into 8 என்ன வரும்? 15 into 4 16 மறுபடியும் இன்னொரு 60, 120. ஓகேவா? அடுத்து 3 2s are 6, 6 8s are 48. 8 into 2 16, 5 into 2 10. அப்ப இதனால 120, 48, 16, 10 ஃபர்தரா அடிக்க முடியும். அடிச்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா 60:24:8:5. இதை என்னால மறுபடியும் குறைக்க முடியாது. அப்ப இதோட ஸ்டாப் பண்றோம். அப்ப A/B, B/C, C/D கொடுத்து A/B/CD கேட்டாங்க அப்படின்னா அதோட வேல்யூ இது இந்த 60:24:8:5. புரியுதா?
3 எஸ் மேம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் சார். A is to B ஓட வேல்யூ 5:3. அடுத்து B is to C ஓட வேல்யூ 2:1. C is to D ஓட வேல்யூ 11:5. D is to E ஓட வேல்யூ 4:3. Find A is to B is to C is to D is to E. இது ஹோம்ஒர்க். கிளாஸ் முடிச்ச உடனே எல்லாருமே இந்த சம்முக்கான ஆன்சரை எழுதுனத போட்டோ எடுத்து குரூப்ல அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். எழுதிட்டீங்களா? எஸ் மேம் எழுதியா. எஸ். இப்போ நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்க போறோம். half an hour. இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு வகுப்புல 100 மாணவர்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு பிரசன்ட் ஆனவங்க, வருகை தந்தவங்க வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 70 பேரு 20 பேர். ஏன்னா 70 பாய்ஸும் 20 கேர்ள்ஸும் தான் இன்னைக்கு பிரசன்ட் ஆயிருக்கிறாங்க. அப்ப வராதவங்க எத்தனை பேரு? members ma'am. 10 பேர். வராதவங்க 10 பேர் மேம். பேர் மேம். வராதது 10 பேர். சரிங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம்? அன்னைக்கு பிரசன்ட் ஆனது 70 20னா பாய்ஸ் கேர்ள்ஸ் ஆட் பண்ணணும் 90, மொத்தமா எனக்கு 100 இருக்கணும். அப்ப வராதவங்க 10 பேர். ஓகேவா? எஸ் அடுத்து எனக்கு வந்து என் கையில ஒரு 1000 ரூபாய் இருக்கு. இந்த 1000 ரூபாய் நானு ஏபின்னு 2 பேர்த்துக்கு பிரிச்சு தரேன். எப்படி பிரிச்சு தரேன் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த ஏக்கு வந்து ஒரு 3 பங்கும், இந்த பிக்கு வந்து ஒரு 5 பங்கும் நான் தரணும். அப்படி தந்தேன்னா எவ்வளவு தந்திருப்பேன்? இது கூட 3-5 கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எழுதலாம். இவங்களுக்கு வந்து ஒரு 12 பங்கும், இவங்களுக்கு வந்து ஒரு 8 பங்கும் தர்றேன். இவங்களுக்கு ஒரு 12 பார்ட்ஸ் கொடுக்கணும், இங்க வந்து ஒரு 8 பார்ட்ஸ் கொடுக்கணும். மொத்தமா ஏற்றக்கூடியது 1000 rupees. அப்ப இவங்க 2 பேத்துக்கு எவ்வளவு போகும்னு கேட்டாங்கன்னா, மொத்தம் A பிளஸ் B எவ்வளவு பார்ட்ஸ்? 20 மேம். நம்ம ஆப்சன்டீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்கல. போன சம் மாதிரி இங்க வந்து இருக்கக்கூடிய 1000 ரூபாய் அப்படியே பிரிச்சு தர்றேன். அப்ப இந்த 1000 rupees எவ்வளவு பங்குனா, இங்க 12 பார்ட்ஸ் 8 பார்ட்ஸ். டோட்டல் பார்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 12 plus 8 20. இப்போ மொத்த பங்கு 20, டோட்டல் பார்ட்ஸ் 20. எனக்கு நான் எவ்வளவு அமௌண்ட் பிரிச்சு தர போறேன்? 1000 rupees. அப்ப 20 பார்ட்ஸ் ஈக்குவல் டு 1000. அப்ப ஒரு பார்ட் என்ன இருக்கும்? இந்த 0 அடிச்சு கொடுத்துக்கலாம், இந்த 2 கிடைச்சோம்னா 50. அப்ப ஒரு பங்கோட மதிப்பு 50 ரூபாய். நான் ஏக்கு பிக்கு எவ்வளவு தரதா ஒத்துட்டு இருந்திருக்கேன்? இவங்களுக்கு 12 கொடுக்கணும், இவங்களுக்கு 8 கொடுக்கணும். 12 பார்ட்ஸ், இங்க 18 பார்ட். ஒரு பார்ட்டோட விலை 15 சொல்லிட்டேன். அப்ப 12 into 50, இங்க 8 into 50. இப்ப இவங்களுக்கு எவ்வளவு வரும்?
0 5 2 சார் 10 ஒரு 1 இங்க 600 இங்க 400 ஓகேவா? ஏக்கு 600 ரூபாயும் பிக்கு 400 ரூபாயும் தர்றேன். இது கிளியரா இருக்கா? இப்ப அடுத்து இன்னொரு ஒன் சம் சொல்றேன். இது எப்படி புரிஞ்சுக்கணும் பார்க்கலாம். ஏ பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரோட சம்பளத்தோட விகிதம் ரேஷியோ வந்து 5:7 இருக்கு. ஓகேவா? இந்த பியோட சேலரி ஏவோட சேலரியை விட 300 ரூபாய் அதிகமா வாங்குறாரு. பின்றவரு ஏவை விட 300 ரூபாய் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஏபியோட சம்பளம் எவ்வளோ? ஏக்கு 750 பிக்கு 900. ஏக்கு 750 பிக்கு 900 மேம். 900 கரெக்டா? தப்பு தப்பு. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் கிடைக்குதா? தப்பு மேம். கிடைக்குதா? தப்பு மேம் நான் சொன்னது. நீங்க சொன்னா தப்பு. ஓகே, அப்ப சரியான ஆன்சர் என்ன? கேள்வி கவனிச்சுக்கணும். பி வந்து ஏவை விட 300 ரூபாய் அதிகமாக சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஏக்கும் பியும் எவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னு கேக்குறாங்க. எப்படி போடலாம்? இங்க பாருங்களேன், நம்ம என்ன பண்ணோம்? அந்த 1000 ரூபாய இவங்களுக்கு 12 இவங்களுக்கு 8 எனக்கு சொன்னதே இந்த 1000 அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்ப 12 + 8 இந்த மொத்த பங்கு தான் இந்த அமௌண்ட்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இங்க எனக்கு அப்படி தரல. ஏவும் பி எவ்வளவு சம்பளம் மொத்தமா வாங்கினாங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு கொடுத்த க்ளூ என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இவங்க 5 பங்கு இவங்க 7 பங்கு. யார் அதிகமான பங்கு வாங்குறா? சம்பளம் வாங்குறது யாரு? இவர் தான் 7 பங்கு வாங்குறாரு. எத்தனை பங்கு ஜாஸ்தி வாங்குறாரு? இவங்க 5 இங்க 2 7 எவ்வளவு? 2 பார்ட் கூட. அப்படிதானே? 2 பார்ட் 2 பார்ட் கூட. எனக்கு என்ன சொல்லிட்டாங்க கேள்வியிலேயே? கேள்வியில எனக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பீன்றவரு ஏவோட அதிகமா வாங்கக்கூடிய சம்பளமே 300 ரூபாய் தான். அப்ப இங்கேயும் என்ன பண்ணிட்டோம்? 5 7 இங்கேயும் அதிகம் வாங்குறது 2 பங்கு அதிகம் வாங்குறாரு பி. அப்ப இந்த பங்கு தான் 300 ரூபாய். ஓகேவா? இது புரிஞ்சா எப்படி 2 பங்கு 300 ரூபான்னு போட்டோன்னு? அதிகமா வாங்கக்கூடிய பங்கு 2, விலை 300. அப்ப ஒரு பங்கோட அமௌண்ட் 150 ரூபாய். கேட்டது ஏபியோட சேலரி. ஏபி ஏ வந்து 5 பங்கு, ஒரு பங்கு 150, 5 பங்கு எவ்வளோ? 750. ஒரு பங்கு 150னா 7 பங்கு எவ்வளோ? 1050. வித்தியாசம் பாருங்க, இங்க 750 இங்க 1050. அப்ப எவ்வளவு அதிகம்? 300 ரூபாய். புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கணும்? கேள்வியில என்ன கொடுத்திருக்காங்க, நமக்கு என்ன கேக்குறாங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னு டீகோட் பண்ணிட்டோம், கொஸ்டினை டீகோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆன்சரை ஈஸியா போட்டுடலாம். புரியுதா புரியலையா? இது புரியலன்னா சொல்லுங்க. ஏன்னா இங்க இருந்தா நமக்கு ஆரம்பிக்குது சம்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்றது. புரியுது மேம். எல்லாருக்குமே புரியுது மேம். சுமித்ராக்கு சொல்லுங்கக்கா. புரியுது. ஓகேக்கா. வேற யாருக்கும் புரியலனா கேளுங்க. சுமித்ராக்கு, ராஜிக்கு, மஞ்சுக்கெல்லாம் புரியுதா?
புரியுது மேம், பட் நெக்ஸ்ட் மறந்துடுது. நாங்க நோட் பண்ணாதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போல எனக்கு. எழுத நீங்களும் நான் இப்ப நான் ஒரு சம் சொல்றேன் அப்படின்னா சம் நீங்க அப்படியே எழுதிருங்க. ஓகே கேள்வி மேம். சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் சொல்லட்டுங்களா? எழுதுங்க. ஏ மற்றும் பி இருவரின் வருமானங்களின் விகிதம் 5:7 5:7. பி என்பவர் ஏ என்பவரை விட ரூபாய் 300 அதிகம் பெறுகிறார் எனில் இருவரின் வருமானம் எவ்வளவு? இருவரின் தனித்தனியே எப்படின்னா இருக்காங்க, தனித்தனியா இவங்க 2 பேரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. எழுதிக்கிட்டீங்களா இதெல்லாம்? அடுத்த ஒரு சம் எழுதுங்க. யாருக்கு கொஸ்டின் இங்கிலீஷ்ல சொல்லணுமா இங்க? இல்ல தமிழ்ல சொன்னா போதும் தானே? ஓகே மேம். எஸ் மேம். அடுத்து எழுதுங்க. ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரோட நம்மளோட சம்பளத்தோட விகிதம் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5:8. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரோட சம்பளத்தோட விகிதம் 5:8. என்ன கேள்வி அப்படின்னா பியோட சேலரி கொடுத்துடுறாங்க. பியோட வருமானம் 40,000 ரூபாய் அப்படின்னா ஏவோட சேலரி எவ்வளோ? ஏபின்னு 2 பேரு, 2 பேரோட வருமானத்தின் விகிதம் 5:8. பி என்பவருடைய வருமானம் 40,000 எனில் ஏயின் வருமானம் எவ்வளவு? யார் சொல்லலாம் பார்க்கலாம். 25,000 மேம். ஏவோட சம்பளம் 25,000 ரூபாய். வேற யாரும் போட்டீங்களா? மேம் 25,000 தான் மேம். 25,000 மேம். வெரி குட். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஏபியோட பங்கு கொடுத்தாச்சு, பியோட சேலரியே கொடுத்துட்டாங்க 40,000 ரூபாய். அப்ப 8 பங்கு தான் 40,000. இது புரிஞ்சிருச்சா? 8 பங்கு 40,000 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ? 5,000 மேம். 5 8 40. அப்ப 5,000 ரூபாய். ஒரு பங்கு 5,000. ஏன் எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? 5 பங்கு வாங்குறாரு. ஒரு பங்கு 5,000னா 5 பங்கு 25,000. கிளியரா? அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் கொடுத்து ஒரு பங்கு கண்டுபிடிச்சு அதை போய் போட்டோம். இங்க என்ன சொல்லிட்டு இங்க என்ன கொடுத்துட்டாங்க? பியோட சேலரியே கொடுத்துட்டாங்க. அப்ப பியோட பங்கு தான் அந்த சேலரி அப்படின்னு வச்சுட்டு ஒரு பங்கு நான் கண்டுபிடிச்சு ஏக்கு எத்தனை பங்கோ அத்தனை பங்கால பெருக்கிக்கிட்டோம். புரியுதா? அடுத்து சொல்லுங்க. எஸ் மேம். ஏபிசின்னு 3 பேர். அந்த 3 பேரோட சம்பளத்தோட விகிதம் 4:3:8. சரிங்களா? 4:3:8. பிசியோட சம்பளத்தோட வித்தியாசம், பிசி அப்படின்னு 2 பேரோட வருமானத்தின் வித்தியாசம் 60,000 ரூபாய் அப்படின்னா ஏவோட சேலரி எவ்வளோ? பிசியோட வருமானத்தின் வித்தியாசம் 60,000 ரூபாய். Difference between salary of B and C is 60,000. பிசியோட சம்பளத்தோட வித்தியாசம் 60,000 ரூபாய் அப்படின்னா ஏவோட சம்பளம் எவ்வளோ?
48,000 மேம். 48,000 வருதா எல்லாருக்கும்? 48,000 மேம். சுமித்ராக்கு, வெண்ணிலா வெண்ணிலாக்காக்கு வந்துருச்சா? மேம். எஸ், வெரி குட். ஜெயந்திக்கு வந்துருச்சு மேம். வந்துருச்சு. மஞ்சுக்கு நோ மேம். எனக்கு வந்துருச்சு மேம். நோ. வெரி குட்கா. நோ மேமா இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, வெயிட் பண்றேன். போடல புரியலன்னா கேளுங்க, சொல்லித்தரேன். புரியல மேம். புரியல. இங்க பாருங்க, கொஸ்டின்லயே நமக்கு பிசி ஓட டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, பி எவ்வளவு பங்கு சம்பளம் வாங்குறாங்க? பேசுங்க. எவ்வளவு பங்கு வாங்குறாங்க? 3 சி வாங்குறாங்க 8. ரெண்டுக்கு வித்தியாசம் எத்தனை பங்கு? என்ன பிசி சேர்ந்து 60,000 ரூபாய். பியும் சியோட பார்ட்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? டிஃபரன்ஸ் வித்தியாசம் எவ்வளோ? 5 கத்திட்டே 5. 3க்கும் 8க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? கழிச்சு சொல்லுங்க. 5 மேம். 5. இந்த 5 பங்கு தான் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க எனக்கு 60,000 சொல்லிட்டாங்க. ஓகே மேம். புரியுதா? அப்ப 5 பங்கு 60,000 ரூபாய்னா ஒரு பங்கு எவ்வளோ? 60,000 பை 5ன்னு போடுவீங்க. இப்போ 1 5 5, இங்க 1 இங்க 2. அப்ப ஒரு பங்கு 12. வருதா? அடுத்தா வந்துருக்கா? ஓகே மேம். எனக்கு என்ன கேள்வி கேக்குறாங்க? பிசி மட்டும் 60,000 வாங்குறாங்க அப்படின்னா ஏவோட இது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஏவோட பங்கு என்ன எனக்கு கேள்வியில? ஏ எவ்வளவு பார்ட் வாங்குறாரு? கேள்வி பாருங்க. 4 இருக்கா? ஆமா. அப்ப 12,000 into 4. ஓகே. போட்டா என்ன வருது? 48. கிடைச்சிச்சா? 48,000. ஓகே மேம். Thank you. அடுத்த கேள்வி நீங்க பதில் சொல்ல போறீங்க. கேள்வி எழுதிக்காங்க. ஏபிசி இந்த 3 பேரோட சேலரியோட ரேஷியோ ஆஃப் salary ஆஃப் ஏபிசி என்னன்னா 3:10:24. இப்போ ஏபியோட சேலரியோட டிஃபரன்ஸ், ஏ மற்றும் பி இருவரின் வருமானத்தின் விகிதம், வருமானத்தின் வித்தியாசம் 36,000 எனில் பி மற்றும் சியின் வருமானங்களின் வித்தியாசம் எவ்வளவு? பிசியோட டிஃபரன்ஸ், சேலரி டிஃபரன்ஸ் என்ன? அவங்க வருமானத்தோட வித்தியாசம் என்ன? ஏபியோட வருமானத்தின் வித்தியாசம் 36,000 அப்படின்னா பிசியோட வருமானத்தின் வித்தியாசம் என்ன? சொல்லுங்க பாப்போம். மேம் 36,000 7ஆல அடிபடாது நம்ம. 35,000 மேம். 5 இருக்கும் மேம். 7ஆல டிவைட் ஆகுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. என்ன பண்ணலாம், என்ன வரும்? இதுதான் கேள்வி. 36,000 தான் பிசிக்கு தான், 3 10 24 தான்.
கேள்வி தப்புலாம் இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிங்க. மஞ்சுக்கு ஐடியா கிடைக்குதா எப்படி போடணும் அப்படின்னு புரியுதுங்களா? முன்னாடி இருக்க சம்ல என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாத்துட்டு இருக்கேன் மேம். ஐடியா கிடைக்கல. ஓகே, இது பண்ணி பார்க்கலாம். வேற யாருக்கும்? சரி. மேம் 72,000 மேம். 72,000. வெரி குட் ஜெயந்தி. எப்படி போட்ட? மேம் எக்ஸ் கண்டுபிடிச்சேன் மேம். அடிக்காம அப்படியே வச்சிட்டேன் மேம். அவ்வளவுதான். சரி, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஏபிசி 3 பேரோட பங்கு கொடுத்துட்டாங்க. 3, 10, 24. எனக்கு கேள்வியில ஏபியோட வித்தியாசம் சொல்லியாச்சு 36,000. அப்ப எவ்வளவு பங்கு வித்தியாசம் இருக்கு? இங்க 3, இங்க 10னா டிஃபரன்ஸ் என்ன? 7. அப்ப இந்த 7 பார்ட்ஸ் தான் 36,000 ரூபாய். ஓகேவா? எனக்கு கேட்ட கேள்வி பிசியோட டிஃபரன்ஸ். பிசிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 24ல 10 போயிடுச்சுன்னா 14. இப்ப 14 பங்கு தான் எனக்கு வேணும். அப்ப 7 பங்கு 36,000 ரூபாய் அப்படின்னா 14 பங்கு எவ்வளோ? 7 into 2 தான் 14. அப்ப என்ன, நான் இதையும் 2 டைம்ஸ் பண்ணேன்னா எனக்கு இங்க வேல்யூ கிடைச்சிருமா? 36 into 2 எவ்வளோ? 72,000. அப்ப பிசியோட சேலரி டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா 72,000. ஓகேவா? 7, 36 அடிபடலையே. அப்ப இது கேள்வி தப்பான்னு யோசிக்க கூடாது. என்ன கொஸ்டின்ல பண்ண முடியும் அப்படின்னு தான் கவனிக்கணும். புரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. பேரோட மொத்த சேலரி அமௌண்ட், ஏபிசி 3 பேரோட டோட்டல் சேலரி அமௌண்ட் வந்து 48,000, 48,000 ரூபாய். ஏபிசி 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருடைய மொத்த வருமானம் 48,000. இந்த 3 பேருடைய வருமானம் 3:4:5. salary of C. சியோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறான். யார் சொல்றீங்க? ஒரு நிமிஷம் வேற பேசுறீங்க, நான் ஒண்ணு கேட்கல.
என்ன வருது சிக்கு? 20,000 மேம். 20,000 ரூபாய். ஸ்னேகா டவுட்டா சொல்ற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம டவுட்லயே வைப்போம். 20,000 சொல்றாங்க. வேற யாருக்கு இதே வருதா இல்ல வேற எதுவும் வருதா? 20,000 மேம். 20,000 ரூபாய். இப்போ ஸ்னேகா சொன்னது டவுட்டே இல்லாம அன்டவுட்டட்லி கரெக்ட் ஆன்சர். 20,000 ரூபாய். பிரேமா அக்காவுக்கு, ராஜிக்கு, சுமித்ராக்கா கிடைச்சிச்சா? 20,000 தான் மேம். வெரி குட்கா, வெரி குட். 20,000 ரூபாய். மஞ்சு உங்களுக்கு வந்துருச்சா? போட்டுட்டு இருக்கேன் மேம். ஜெயந்தி போடுங்க. ஜெயந்திக்கு வந்துருச்சா? மேம் எஸ். ஸோ இனிஷியல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து இதே ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லயே இன்னும் ஹையர் ஆர்டர்லாம் இருக்கு. கொஸ்டின் ட்விஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா இதுலயே வேரியபிள்லாம் கேட்கலாம், எல்லாமே இருக்கு. ஸோ மற்ற சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க. ஏன்னா அடுத்து போக போக இந்த ஏஜ் ப்ராப்ளம்ஸ், வயது வித்தியாசம், அதுலயே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு கேட்பாங்க. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். நம்ம ஒவ்வொன்னா இதுலயே பாக்குறப்பவே அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். நமக்கு சிலபஸ்ல ஏஜ்ன்னு தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா கேள்வியில கேக்குறாங்க. லாஸ்ட் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்ல குரூப் 1 இருக்கட்டும், நமக்கு வயது கணக்கு கேட்டுதான் இருக்கிறாங்க. ஸோ அதே ரேஷியோ ப்ரொபோர்ஷனுக்குள்ளேயே அடங்கிரும். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பிரிச்சு பிரிச்சு பார்க்க போறோம். இது வரைக்கும் ஏதாச்சும் புரியல அப்படின்னா கேளுங்க. ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம், அதை செஞ்சு போட்டுருங்க. இப்பவே செய்ய முடியல, வேலையா இருக்கேன் அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா அடுத்த கிளாஸ்க்குள்ள கொடுத்த ஹோம்ஒர்க்கை செஞ்சு போட்டுருங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஃபீட்பேக்கா எழுதி டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க, குரூப்ல சென்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட எதுவும் நீங்க பேசணும் அப்படின்னாலுமே இதுலயே இருக்கும். நீங்க எனக்கு தனியா கூட டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம், டவுட்ஸ்னா கேட்கலாம். எதுவும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னா கூட நான் ஃப்ரீ டைம்ல இருக்கிறப்போ அதை செஞ்சு கூட நான் கொடுப்பேன். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க கண்டினியூஸா ப்ராப்பரா அட்டன் பண்ணணும். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா இன்னைக்கு செஷன் எண்ட் பண்ணிக்கலாமா, முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ ஆல். எல்லா கிளாஸுமே ப்ராப்பரா ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. கொரிஸ் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you, ma'am.